நீக்கும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பாதாம். நேயர்களே, இந்த பாதாம் பருப்பை இரவில் நீரில் ஊற வைத்து காலையில் 2 பாதாம் என்ற எண்ணிக்கையில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் கொடுக்கக்கூடியது. விரதம் இருப்பவர்கள் இந்த பாதாம் பருப்பை காலையில் 2 மட்டும் சாப்பிட்டு விட்டு பால் அருந்தும் போது அன்று நாள் முழுவதும் அவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு எதுவும் இருக்காது. விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு அருமருந்தாக இது செயல்படக்கூடியது. பாதாம் பருப்பு, சாறை பருப்பு, அக்ரூட் பருப்பு, இந்த பருப்புகளை இரவில் நீரில் ஊற வைத்து காலையில் பசும்பாலில் அரைத்து சிறிது பனவெல்லமும் சேர்த்து உட்கொண்டு வரும்போது தேகம் பூரிக்கும். அதாவது மெலிந்த தேகம் உடையவர்களுக்கு ஒரு அழகான தேகத்தை கொடுப்பதற்கு இந்த மருந்து பெரிதும் பயன்படக்கூடியது. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொருள் அக்ரூட். அதாவது அக்ரூட்டில் ஒமேகா 3 என்ற சத்து உடையது. அக்ரூட் பருப்பை நம் பாலிலே கலக்கி சிறிது பனைவெல்லம் சேர்த்து பருகி வரும்போது இயற்கையிலேயே இரும்பு சத்து கிடைப்பதற்கு பெரிதும் பயன்படுகிறது. அதனால் அக்ரூட் பருப்பையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். நேயர்களே, ஜீரகத்தில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து ஆகிய அனைத்து சத்துக்களும் இருப்பதால் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதில் ஜீரகம் அதிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது நாம் உண்ணக்கூடிய உணவை எளிதில் ஜீரணிக்க வைப்பதற்கும் பசி தூண்டியாகவும் செயல்படக்கூடியது. இரத்தத்தில் உள்ள மாசுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றி இரத்தத்தை தூய்மை செய்வதற்கு பெரிதும் பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் பெரிதும் பயன்படுகிறது. இதய துடிப்பை ஒழுங்குபடுத்துவதில் ஜீரகத்துக்கு நிகர் ஜீரகம்தான். அதற்கடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பீட்ரூட். இந்த பீட்ரூட்டில் சோடியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. இந்த பீட்ரூட்டை நாம் பொரியலாகவோ அல்லது கூட்டாகவோ செய்து சாதத்தில் நெய் விட்டு பிசைந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உள் உறுப்புகளில் ஏதேனும் புண்ணு இருந்தால் அது ஆற்றக்கூடியது. இரத்தத்தில் உள்ள மாசுகளை சிறுநீர் மூலமாக வெளியேற்றக்கூடியது. இரத்தத்தில் ஹெச்பி என்ற அளவு குறையும் போது அந்த ஹெச்பியை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பீட்ரூட்டுக்கு உண்டு. பீட்ரூட்டை சாறு எடுத்து 100 மில்லி பீட்ரூட் சாறும் 100 மில்லி பாலும் கலந்து சிறிது பனைவெல்லம் சேர்த்து பருகி வரும்போது இயற்கையிலேயே அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். குறிப்பாக இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும், இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். பீட்ரூட் சாறு 100 மில்லி என்ற அளவில் எடுத்துக்கொண்டு 100 மில்லி கருப்பு திராட்சை சாறு இரண்டையும் ஒன்றாக கலக்கி பருகி வரும்போது உடலிலே ஏற்பட்டுள்ள உஷ்ணத்தை போக்கக்கூடியது, உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது, மூளை நரம்புகளை நன்றாக வேலை செய்ய வைக்கக்கூடியது. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனை வெல்லம். பனை வெல்லத்தை நாம் எந்த ஒரு இனிப்பு பொருளும் சாப்பிடும்போதும் இந்த பனை வெல்லம், பனங்கற்கண்டு இவற்றை சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது நம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து இயற்கையிலே கிடைத்துவிடும். ஆகையால் அனைவரும் வெள்ளை சர்க்கரையை தவிர்த்து பனை வெல்லம், பனை கற்கண்டு இவற்றை உணவோடு சேர்த்து உட்கொண்டு வரும்போது இரும்பு சத்து மாத்திரை நமக்கு தேவையே இல்லை. நம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த மூலிகை பொருட்களில் இரும்பு சத்து மிகுதியாக உள்ளது என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த பொருட்களை கொண்டு எவ்வாறு ஒரு மருந்து தயார் செய்வது என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.